அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஷேப்பர் டூல் எடுத்துப்போம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இதை வந்து வெர்டிக்கலாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எலிப்ஸ் டூல் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஹெட் மாதிரி கிரியேட் பண்ணலாம். நான் கொஞ்சம் கலர் மாற்றி காட்டுறேன். இந்த சர்க்கிளை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ரெண்டும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டரில் வந்து மைனஸ் ஃப்ரண்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் F பண்ணுங்க, பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். லெட்டர் S ப்ரெஸ் பண்ணி என்டரை அழுத்துங்க. யூனிஃபார்ம் ஃபீல்டில் வந்து 80 அப்படின்னு என்டர் பண்ணுங்க. டேப் கொடுங்க. இது போதுமானது. இப்போ இந்த 2 கார்னர் அப்புறம் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த 2 கார்னரையும் டைரக்ட் செலெக்ஷன் டூலில் வச்சு செலக்ட் பண்ணிக்கங்க. இதை வந்து கொஞ்சம் கூட ரவுண்டட் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி டவுனுக்கு இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் கொண்டு வாங்க. இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். லெட்டர் R ப்ரெஸ் பண்ணிட்டு கர்சரை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க. 60 டிகிரி வந்து ஆங்கிளில் என்டர் பண்ணிட்டு காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. கண்ட்ரோல் D ஃபியூ டைம்ஸ் பண்ணிடுங்க. ஆல்ரைட், எத்தனையும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டரில் வந்து யுனைட் பண்ணிக்கலாம். லெட்டர் L ப்ரெஸ் பண்ணிவிட்டு சர்க்கிளில் வந்து இங்கேருந்து ஒரிஜினேட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அகெயின் இது அலைன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் வெயிட்டை வந்து 8 பாயிண்ட்டுக்கு மாற்றிக்கங்க. இது அத்தனையும் செலக்ட் பண்ணி இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃப்ளாட்டன் டிரான்ஸ்பரன்சி மெனு மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனில் கன்வெர்ட் ஆல் ஸ்ட்ரோக்ஸ் டு அவுட்லைன் அப்படின்றத செக் ஆகிருக்கணும். ஓகே, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டரில் வந்து யுனைட் பண்ணிக்கலாம். இப்போ ஐ ட்ராப்பரை வச்சு இந்த கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இந்த மாதிரி டிரா பண்ணலாம். ஷிஃப்ட் ப்ளஸ் X ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபில் கலர் வந்து அவுட்லைனா மாறும். அகைன் இது அலைன் பண்ணிக்கலாம். வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டல். இந்த ஹேண்ட்ல கிராப் பண்ணி கொஞ்சம் சிறுசா மாத்திக்கங்க. இப்போ வந்து ஐ டிராப்பரை வச்சு இந்த கலரை எடுத்துக்கங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் பிரஸ் பண்ணுங்க. சென்ட் பேக் ஆயிடும். இது ஒரு காமன் குரூப்பா மாத்திக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல வந்து சைஸ் வந்து 50K விட்த் அண்ட் ஹைட் செட் பண்ணிக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் K பிரஸ் பண்ணிட்டு கீபோர்டு இன்கிரிமெண்ட்ல 50 அப்படின்னு என்டர் பண்ணுங்க. இந்த ஆர்ட் ஒர்க்கை செலக்ட் பண்ணி ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஆரோ 2 தரம் பிரஸ் பண்ணுங்க. அது பக்கத்துல ஒட்டினாப்ல அமைஞ்சிடும். குரூப் செலக்ஷன் டூல் எடுத்துக்கங்க. நடுவில் இருக்கிற ஸ்கொயரை வந்து செலக்ட் பண்ணி ஐ டிராப்பரை செலக்ட் பண்ணிட்டு டார்க்கர் ஆரஞ்சை அப்ளை பண்ணிக்கங்க. இப்போ அன்குரூப் பண்ணிக்கங்க. இந்த செட் மட்டும் நமக்கு தேவைப்படுது. இப்போ வந்து லைட்டர் ஆரஞ்சை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஆரோ ஒரு தரம் பிரஸ் பண்ணுங்க. இப்போ இந்த பேட்டர்னை வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நமக்கு பேட்டர்ன். நம்ம குரூப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் K ப்ரெஸ் பண்ணிட்டு கீபோர்டு இன்க்ரிமெண்ட்ல 100 என்டர் பண்ணுங்க. ஆல்ட் ஹோல்ட் பண்ணி டவுன் ஆரோ. இப்போ இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு பாத் ஃபைண்டர்ல வந்து யுனைட் பண்ணிக்கலாம். ஐ டிராப்பரை வச்சு இந்த கோல்டு கலரை ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட என்லார்ஜ் பண்ணிட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம்.